அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பல 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ 4வது வீடியோவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐடிஎன் கிளாஸஸ், அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு HTML ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு வெப் பேஜ்ல ஒரு பேராகிராஃபுக்கோ இல்லை ஒரு ஹெட்டிங்குக்கோ வந்து ஒரு ஸ்டைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு ஐடி எப்படி கொடுக்குறது, ஸோ அது கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஏன் இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இந்த நம்ம இப்போ ஒரு மவுஸை வந்து நம்ம லைட்டாக வந்து அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் பக்கத்தில் கொண்டு போகிறோம் அப்படின்னா கலர் மாறுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை, அல்லது ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது நம்ம ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணுறது, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐடிஎன் கிளாஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே நேரத்தில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்து அதிகமாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டைட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் டைட்டில்னு போட்டு ஒரு ஹெட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பாடி டேக்குள்ளே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். மை ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு H1 டேக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 பேராகிராஃப் இருக்கிற மாதிரி டேக்ஸு. ஸோ இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த HTML ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா HTML பற்றியே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் டீப்பாக அதில் உள்ள வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஐடி கிளாஸஸ் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இப்போ நம்ம இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த ஐடி அண்ட் கிளாஸ், ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஏன்னா இதை கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஐடி கிளாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது அதுக்கு முதல்ல ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதேமாதிரி ஸ்டைலுங்கிற டேகை இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குது, இங்கே வந்து H1 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேகுக்கு வந்து நீங்கள் கலர்ஸ் எதாவது கொடுக்கணும், இங்கேருந்தே நீங்கள் கொடுத்துக்கலாம். H1 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன், இங்கே ஒரு ஓப்பன், கலர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரெட் அப்படின்னு கொடுத்து ஒரு செமிகோலன் கொடுத்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த ஃபைஜை ரீலோட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து மை ஹெட்டுங்கிறது கலர் மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன வார்த்தை தான். என்னென்னா ஸ்டைலுக்குள்ளே என்ன பண்ணுறோம், H1ங்கிற டேகுக்கு கலர் வந்து என்ன செய்கிற, ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இதிலே வந்து என்ன செய்கிறோம், அதேமாதிரி நீங்கள் பேராகிராஃபுக்கு தனியாக செட் பண்ணுறதா இருந்தால் அதேமாதிரி பி அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதேமாரி ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், அது வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஐடி கிளாஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த பிங்கிற பேராகிராஃப் டேக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் லெட்டர்ஸ் வரணும். பீன்னு காமனாக எங்கெல்லாம் பிங்கிற டேக் இருக்கோ, ஸோ அங்கே எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், நாங்கள் வந்து கலர் வந்து ரெட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ என்ன கலர் இருக்கணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். பி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் போட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து மை பேரா அப்படின்னு சொல்லி நினச்சிடறேன் கொடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீன் போட்டு என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஈக்குவல் டு மை பேரான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதே இதை நான் காப்பி பண்ணி இந்த பேராகிராஃபுக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இது ரெண்டுமே கிளாஸுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஸோ ஒரு டாட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு மை பேரா அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் வந்து இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், கலர் வந்து என்ன செய்கிறோம், நான் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு கலர் மாற்றுறேன், ரெட்டு, சேவ், ஜஸ்ட் F5 மாறிடுச்சா. ஸோ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது மட்டும் மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸ் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேராகிராஃப் டேகுக்கு கிளாஸ்ன்னு மட்டும் மை பேரான்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இதேமாதிரி ரெண்டுக்குமே அதேமாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல டாட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ். ஆக்சுவலாக கிளாஸோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் எங்கெல்லாம் இந்த கிளாஸஸ் இந்த மை பேராங்கிறத யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே ஃபுல்லாக இதுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்,
ஓப்பன் ஆகும். சரி, அதாவது அப்ளை ஆகும். சரியா? வா, ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் பண்ணிவிட்டு என்னாச்சும் நம்ம ரீலோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இதில் ஐடி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபுக்கு வந்து எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 12 இருக்கணும், பட் இந்த பேராகிராஃபுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 14 இருக்கணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணுறது? அந்த இடத்துல தான் நம்ம ஐடிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், சாரி ஒவ்வொரு டேக்குக்குமே நீங்கள் தனித்தனியாக ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐடிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேராகிராஃபுக்கு ஒரு நேம் வைக்கிறோம், ஸோ ஒரு ஸ்டைலை மாற்றுறதுக்காண்டி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதே மாதிரி para1 அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, திருப்பி இங்கே அதே மாதிரி பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஐடி ஈக்குவல் டு para2 அப்படின்னு கொடுத்துக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த பேராகிராஃபுங்கிற டேக்குக்கு para2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், இந்த பேராகிராஃப் டேக்குக்கு para1 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே கிளாஸ் என்ன பண்ணியிருக்கோம், மை பேராங்கிற கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் 20 கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் நார்மலாக 20 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சைஸ் இருக்குது. சரியா? இப்போ நம்ம இது கொடுக்குறதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் ஐடி வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹேர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஐடிக்கு வந்து ஹேர் சிம்பிள், கிளாஸுக்கு வந்து டாட் சிம்பிள். சரியா? ஸோ இப்போ para1 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் இதில் வந்து என்ன செய்கிறேன், இப்போ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எதாவது சேஞ்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அப்போ ஐடின்னு கொடுத்த உடனே என்ன பண்ணிடுதுன்னா, இந்த மேலே இருக்கிற இதை வந்து அது வந்து எடுத்துக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இதை வந்து எடுத்துக்கிடுச்சு. சரியா? சரி, இப்போ அதே மாதிரி para2க்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு para2ன்னு கொடுத்துட்டு, இதுக்கு மட்டும் என்ன செய்கிறேன், நான் வந்து 30 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ அகெயின் F5. ஓகேவா? ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம், 20 பிக்சல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் ஸ்டைல் செட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஐடியை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை. ஸோ நான் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹெட்டிங்குக்கும் நீங்கள் செட் பண்ணதாக இருந்தால், இப்போ பாருங்கள், H1க்கு வந்து எல்லா H1 டேக்குக்குமே நான் வந்து ஒரே மாதிரியான ஸ்டைல் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒவ்வொன்றுக்கும் வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐடி கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், கொடுத்துட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கேயும் போயிட்டு என்ன செய்கிறோம், டாட் வைக்கணும், என்ன செய்கிறோம், ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஸ்டைல் கொடுக்கணும் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளூ, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாற்றுறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் F5. ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிங்க்கு. இதே மாதிரி நீங்கள் வேறு, இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ மை ஹெட்டிங் 2 அப்படின்னு கொடுக்குறோம், இதில் மை ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இப்படி ஹெட்டிங் மை ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2. ஹெட்டிங் 1க்கு ஒரு ஸ்டைல் வரணும், ஹெட்டிங் 2க்கு ஒரு ஸ்டைல் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஒரு ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும், மை ஹெட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம இஷ்டம் தான், அது நேம் எப்படினாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐடி ஹெட் 1, இந்த இடத்துல ஐடி மை ஹெட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வரும்போது என்ன சொன்னால் ஹேர் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. மை ஹெட் 1க்கு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், மை ஹெட் 2க்கு வந்து நான் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். இப்போ மை ஹெட் 1க்கு என்ன பண்ணுறோம், கலர் வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? மை ஹெட் 2க்கு என்ன பண்ணுறேன், கலர் வந்து என்ன செய்கிறேன், இப்போ எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், மை ஹெட் 1 வரும்போது க்ரீன் கலர் மாறும், ஹெட் 2 வரும்போது எல்லோன்னு வரும். இப்போ ரன் பண்ணுங்கள், மாறிடுச்சா? இவ்வளோ தாங்க ஐடிக்கும் டேக்குக்குள்ள டிஃபரன்ஸு. சரியா? சரி, ஓகே. இனி அடுத்த வீடியோவில் நம்ம இதை வச்சு நம்ம எப்படி வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த கலர் மாறுற மாதிரியோ, இல்லை மவுஸை வந்து நம்ம அப்படி இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் அப்படி மவுஸ் அப்படி கொண்டு போகும்போது இதோட கலர் மாறுற மாதிரியோ நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
மறக்காமல் தொடர்ந்து என்னோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது ரொம்ப சுலபமாக நீங்கள் எல்லா வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.